நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தனுடைய போற்றி. உலகமெல்லாம் ஒரு குடைக்குள் ஆள நல் உயர் சபை கொண்டமர்ந்து நல் உயர் ஆசானாய் உயர் ஆசனமட்டு அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனை அகமாற உம்மை வாழ்த்த வந்திருக்கின்றோம். ஆனந்த நிலை கொண்டு வந்திருக்கின்றோம். யாம் உலக நாயகியாய் தேவிப்பட்டணம் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்பவள் யாமென்று மக்கு அறிவித்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தா. எம்முடைய தேவியின் பட்டினம் என அழைக்கப்படுகின்ற அத்தலத்தில் யாம் அமர்ந்திருந்த பொழுதும் அங்கு எம்முடைய அருளாட்சி அதை செலுத்தி இருந்த பொழுதும் யாம் போன்ற ஒரு உயர் சித்தனை கண்டதில்லை. வந்து சென்றிருக்கின்றார்கள். இதுக்கு முன்னொரு காலத்தில் உயர்நிலை கொண்ட சித்த பெருமக்கள், சித்தாடிய பெருமக்கள் எல்லாம் எம் தளத்திற்கு வந்து செல்வார்களே தவிர போன்று எவராலும் எம்மோடு இத்தனை நாளிகைகள் இணைந்து நின்று உரையாடுவது இயலாத காரியமாகவே இருந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இங்கு யாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது மகிஷாசுர மர்தினியின் அருள்நிலை வடிவாக யாம் அமர்ந்திருப்போம். அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற நிலையினால் ஆற்றலது பெரும் நிலையாய் இருக்கும். அதனை பெறுவோர் சிறுநிலையாய் அமர்ந்து நின்று சிறிது நேரம் மட்டும் எம்மை கண்டு காட்சியாகவும் எம்மிடம் ஏதேனும் வேண்டுமென்றால் வினவி பெற்றும் சென்று விடுவார்கள். அதுபோன்ற சித்த பெருமக்கள். அதெல்லாம் தவிர்த்து இன்று ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற பெருமகா இறைவடிவு நூல்தனில் எம்மை அமர வைத்து அழகு பார்க்கின்ற சித்தனே, அழகார உமக்கு யாம் வரமளிக்கின்றோம், வாழ்த்துக்களும் வழங்குகின்றோம். எம் தளத்தின் அருகாமையில் உயர் சபையாய் உன்னத பெருஞ்சபையாய் நல் சீடர்கள் கொண்டு, நல் உத்தம சீடர்கள் கொண்டு, சத்திய நெறிதனில் நடக்கின்ற சத்தியவான்களை கொண்டு அமைக்கப்படுகின்ற நல் சத்திய சபையாய் உம்முடைய ஓர் சபை அது அமைந்து நிற்பதற்கான நல்லாசிகளை உமக்கு வழங்கி நிற்கின்றோம் வரமாக. வாழைச்சித்தன் என்று நீர் இருக்கின்றாய் சித்தா. உம்முடைய நிலை எதுவென்பதை எத்தனையோ முறை எத்தனையோ கணங்கள் வந்து உரைத்தாயிற்று. அது எமக்கும் அறியும். பிரபஞ்சமெல்லாம் அறிகின்ற எமக்கு அதுவும் அறிய முடியும் என்று அறிவித்து, அவ்வாறு அறிந்த நிலைதனில் உம்முடைய சீடர்களுக்கு சரணாகதி என்று ஒரு நிலையை உரைக்கின்றோம். அந்நிலை எதுவென்பதை இன்னும் எவராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அச்சரணாகதி என்பது என்ன? வாழைச்சித்தன் கால்களில் சென்று விழுந்து விட்டால் அது சரணாகதியா? அல்லது அகத்திய நாமத்தை 1 கோடி முறை உச்சரித்து விட்டால், அல்லது வாழைச்சித்த நாமத்தை பல கோடி முறை உச்சரித்து விட்டால் அது சரணாகதியா? அல்லது எதுதான் சரணாகதி? சிவசபையிலே தங்கி அமர்ந்து பணி செய்வதா சரணாகதி? அல்லது வாழைச்சித்தன் உரைப்பதை மட்டும் செய்வதா சரணாகதி? அல்லது வாழைச்சித்தன் உரைக்காத சில நிலைகள் அவனுக்கு தேவைப்படும் என்று அவன் அறியும் முன்பே அதனை நீங்கள் அறிந்து அதனை செய்வது சரணாகதியா என்றால் இவை ஏதும் சரணாகதி இல்லை சித்தா. சரணாகதி என்பது யாம் அதற்கு ஒரு கதை உரைக்கின்றோம். இம்மண்ணுலகில் ஒரு மாய கண்ணாடி ஒரு குகைதனில் இருக்கின்றது. பெரும் கண்ணாடி அது. அக்கண்ணாடி ஒரு மாய கண்ணாடி. ஒருவன் தம் வாழ்நாளிலிருந்து தம் உருவத்தையே கண்டதில்லை. சிறு நீர்நிலைகளில் கூட தம்முடைய உருவத்தை நிழலாகத்தான் கண்டிருக்கின்றான். அத்தனை தெளிவாக அவனால் காண முடியவில்லை. அவ்வாறு இருக்கின்ற ஒருவன் திடீரென ஒரு நாள் அக்குகைக்கு சென்று அக்குகையில் இருக்கின்ற அம்மாய கண்ணாடியை காண்கின்றான். அதில் இவன் உருவம் படுகின்றது. இவன் உருவம் அவ்வாறே அக்கண்ணாடியிலிருந்து வெளிவந்து விடுகின்றது. வெளிவந்த உருவத்தை கண்டு இவன் அதிர்ச்சி அடைகின்றான். அதுவும் அதிர்ச்சி அடைகின்றது. இவன் அதிர்ச்சி அடைந்து ஓடுகின்றான். அதுவும் அதிர்ச்சி அடைந்து எங்கோ ஓடுகின்றது. பின்பு அது ஓடிய நிலையெல்லாம் கண்டுவிட்டு அதனை மீண்டும் எட்டி எட்டி பார்க்கின்றான். ஒளிந்து பார்க்கின்றான். அதுவும் இவனை அவ்வாறே ஒளிந்து பார்க்கின்றது, எட்டி பார்க்கின்றது. திடீரென்று ஓர் அச்ச உணர்வு. அதை அடித்து பார்ப்போம், தொட்டு பார்ப்போம், கிள்ளி பார்ப்போம் என்று அதனை கிள்ளுகின்றான். அதற்கு வலிக்கின்றது. அதுபோல் அதுவும் இவனை கிள்ளுகின்றது, இவனுக்கு வலிக்கின்றது. அடித்து பார்ப்போம் என்று அதனை அடிக்கின்றான். அதுவும் இவனை அடிக்கின்றது.
அவ்வாறு அடித்த வலி இவனுக்கு அதிகமாக இருந்ததினால் அதனை எட்டி மிதிக்கின்றான். அதுவும் எழுந்து வந்து இவனை எட்டி மிதித்தது. இவ்வாறு இவன் எதனையெல்லாம் செய்கின்றானோ அதனையெல்லாம் அதுவும் செய்தது. பின்பு ஒரு நொடி நிதானித்து யாம் என்ன செய்கின்றோமோ அதனை தான் அது செய்கின்றது. எனவே இப்பொழுது யாம் என்ன செய்வோம் என்றால், அவன் அடித்த இடத்தில் காயங்கள் வந்ததல்லவா, அக்காயத்திற்கு மருந்தெடுகின்றான். அதுவும் இவனுக்கு மருந்தெடுகின்றது. அதுபோல் அதற்கு உணவளிக்கின்றான். இதுவும் இவனுக்கு உணவுதனை மாய நிலைதனில் கையில் கொண்டு வந்து கொடுக்கின்றது. இவ்வாறு இவன் அதற்கு என்னவெல்லாம் செய்கின்றானோ அதனையெல்லாம் இது இவனுக்கு செய்து கொண்டே இருக்கின்றது. செய்து கொண்டே இருக்கின்ற நிலைதனில் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டான். இங்கு யாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் அது எமக்கு செய்கின்றது. எனவே இதனை எவ்வாறு கையாண்டு கொள்வதென்று அவன் அறிந்து விட்டான். யாம் ஏதேனும் இதற்கு செய்தால் அது எமக்கு நல்நிலையாக வந்து சேர்வதாக இருக்க வேண்டும். அது எமக்கு திரும்ப செய்கின்ற பொழுது அது எம்மை பாதிக்கக்கூடாத நிலையாக இருக்க வேண்டும். இதுதான் சித்தா உண்மையான சரணாகதி என்பது. யாம் உரைத்த நிலை இதுதான் உண்மையான சரணாகதி என்பது. இப்பிரபஞ்சம் என்பதுதான் நீங்கள் கூட. இப்பிரபஞ்சத்தினுடைய மறுபிரதியும் நீங்களே. எனவே இப்பிரபஞ்சத்தில் உரைக்கின்றார்களே அண்டத்தில் இருக்கின்றது பிண்டத்தில் இருக்கும் என்று. அந்நிலைதான் உண்மை. அதற்கு காரணம் என்னவென்றால், இப்பிண்டத்தை வைத்து நீர் என்ன காரியமெல்லாம் செய்கின்றாயோ அக்காரியமெல்லாம் இப்பிரபஞ்சத்தினால் உங்களுக்கு மீண்டும் நிகழ்த்தப்படும். அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு செய்கின்ற ஓர் காரியம் மீண்டும் அப்பிரபஞ்சம் உங்களுக்கு செய்கின்ற பொழுது உங்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்குமாயின், உங்களுக்கு துன்பத்தை தராமல் இருக்குமாயின், துன்பத்தை உங்களுக்கு கொடுக்காத நிலைகளாக அது இருக்குமாயின் அதுதான் சரணாகதி. ஏனென்றால் சரணடைந்து விட்டால் அனைத்தும் உங்களிடம் சரணடைந்துவிடும் என்று உரைக்கின்றோமே சிவசபையில். சிவசபைக்கு சரணடைகின்ற நிலை என்பது, சிவசபைக்கு ஏதேனும் நீங்கள் செய்தால் சிவசபை அதனை மீண்டும் உங்களுக்கு செய்கின்ற பொழுது உங்களுக்கு எவ்வித துன்ப நிலைகளும் வரக்கூடாது. அவ்வாறு துன்ப நிலைகள் வரவில்லை என்றால் நீங்கள் செய்தது நல்நிலையாகத்தானே இருக்கும். சிவசபைக்கு வருகின்றீர், சிவசபையினுடைய பணிகளை செய்கின்றீர், சிவசபைக்கு செல்வத்தையே கொடுக்கின்றீர் என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு கொடுக்கின்ற செல்வத்தை சிவசபை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது என்னவாகும்? மீண்டும் உங்களுக்கு செல்வம் வந்து கொளிக்கும், உங்களுக்கு ஆனந்தம் கிட்டும். அதுபோல்தான் சிவசபையினுடைய சரணாகதி நிலை அது. அதுபோல் பிரபஞ்ச நிலைதனில் நீங்கள் எக்காரியம் செய்தாலும் அக்காரியம் மீண்டும் உங்களுக்கு வருகின்ற பொழுது அது உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்காது. உங்களுக்கு நிம்மதியான நிலைகள், இதனை யாம் செய்தோம் எமக்கு அது மீண்டும் வந்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்தால் அது உண்மையான சரணாகதி என்று அறிவிக்கின்றோம். அவ்வாறு சரணடைந்து நின்றுவிட வேண்டும் பிரபஞ்சத்திடம். இன்று பிரபஞ்சத்திடம் சரணடைந்து நிற்பது என்பது வாழைச்சித்தனிடம் சரணடைந்து நிற்பதற்கு சமம். வாழைச்சித்தனை கோடி முறை வணங்கியதற்கும் வாழைச்சித்த நாமத்தை பல கோடி முறை உரைத்ததற்கும் சமம். சரணாகதி என்ற ஒன்று இருந்தால் போதும். எம் மந்திரத்தையும் உரைக்க வேண்டாம், எவன் நாமத்தையும் உரைக்க வேண்டாம், எவ்வளவு உயர் தவங்களையும் செய்ய வேண்டாம். சரணாகதி யாம் உரைக்கின்ற பொழுது யாம் உரைக்கின்ற நிலைதனில் கேட்பதை உள்ளூர ஏற்றுக்கொண்டு வருகின்றதே ஒரு இன்ப ஆனந்தம். அச்சரணாகதி நீடித்து நிற்க நல்லாசிகளையும் ஒவ்வொரு சீடர்களுக்கும் வழங்கி நின்று, அவ்வாறு நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு செய்கின்ற ஒவ்வொரு நிலையும் உங்களுக்கு மீண்டும் வருகின்ற பொழுது துன்பத்தை தராது உங்களுக்கு நிம்மதியான மனநிலையை தருமாயின் நிச்சயமாக அது நன்னெறியே, நல்நிலையே. நீங்கள் ஒருவருக்கு துன்பத்தை விளைவித்தால் அது மீண்டும் உங்களுக்கு துன்பத்தை தான் இப்பிரபஞ்சம் ஏதோ ஒரு வழிதனில் வந்து உரைக்கும். அவனுக்கு மாய கண்ணாடியில் அவன் உருவமே வந்து அவனை அடித்தது போன்று இவன் அதனை அடித்தான், அது இவனை அடித்தது. ஆனால் பிரபஞ்சம் அவ்வாறு உங்கள் உருவை வைத்து அடிக்காது. நீங்கள் ஒருவருக்கு துன்பம் செய்கின்றீர் என்றால் அத்துன்பத்தை ஒருவர் அனுபவிப்பார். அவர் எத்துன்பத்தை அனுபவித்தாரோ அதே துன்பத்தை பிரபஞ்சம் மீண்டும் செய்யும். ஆனால் அக்கண்ணாடியிலிருந்து வந்த உருவம் போல் உடனடியாக அல்ல. அது காத்திருந்து நேரம் வரும் வரை காத்திருந்து, இப்பிறவி அல்ல பல பிறவிகள் கழித்தாவது அக்கடனை பிரபஞ்சம் தீர்த்துவிடும். அந்நிலைக்கு
அன்றொரு நாள் பெரும் மன்னனாக ஒருவன் இருப்பான். அவன் ஒரு முப்பிறவிதனில் ஒரு சிறிய மாந்தனை கொண்டு, ஏன் ஒரு சிறு மழலையை, ஒரு பெண் மழலையை அவன் ஒரு காலத்தில் அடித்து விட்டான், ஒரு பிறவியில் என்று வைத்துக்கொள். இப்பொழுது இதே சிறிய பெண் மழலையானவள் இவன் இன்று மன்னனாக இருக்கின்ற பொழுது வந்து அம்மழலையை இவன் எவ்வாறு அடித்தானோ அதே போன்று இவன் மன்னனாக இருக்கின்ற பொழுது பல மாந்தர்கள் மத்தியில் வைத்து அறைந்து விடுவாள். ஆனால் அன்று அவன் அறைந்த நிலை என்பது, அவன் ஒரு சாதாரண மனிதன், ஒரு பிறவியில் சாதாரணமாக ஒரு மழலையை அடித்தான். அம்மழலை இன்று மீண்டும் பிறவி எடுத்து பல பிறவிகள் கழித்து இவன் மன்னனாக இருக்கின்ற பொழுது மீண்டும் இவன் அரியாசனத்தில் இருக்கின்ற பொழுதே இவனை வந்து அறைகின்றாள் அவன் மகளாக. இவ்வாறு இருக்கின்ற நிலை அதுபோல் பிரபஞ்சம் எவ்வாறு வேண்டுமானாலும் வந்து பழி தீர்த்துவிடும். எனவே சரணாகதி என்பது முழுமையாக சரணடைந்து நிற்பது. சரணடைந்து நின்றால் அங்கு நீங்கள் வாக்குவாதம் செய்வீரா? சரணடைந்து நின்றுவிட்டால் அங்கு நீங்கள் எமக்கு இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது என்று குறை கூறுவீரா? அனைத்தும் உம்மால் தான் நிலைக்கப்பட்டது. முழுமையான உணர்தல் நிலை, ஆன்மாவை முழுமையாக உணர்ந்த நிலை, மெய்யை உணர்மையாக உணர்ந்த நிலை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது எவ்வித கலக்கமும் மனதுக்குள் வராது. யாம் செய்தது இன்று வருகின்றது, இன்று யாம் செய்வது என்றோ ஒரு நாள் எமக்கு மீண்டும் கிட்டும் என நீர் பிறருக்கு நல்நிலைகளை செய்தால் அதாவது நீங்கள் நல்நிலைகளை மட்டும் செய்ய வேண்டுமென்று யாம் உரைக்கவில்லை. ஆனால் நீங்கள் செய்கின்ற செயல் உங்களுக்கு மீண்டும் வருகின்ற பொழுது துன்பம் தராத செயல்களாக இருக்குமாயின் நிச்சயமாக அது தர்ம நெறி கொண்ட நன்னெறி செயல்களாகவே இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு செயலை செய்தால் அது மீண்டும் அவர் உங்களுக்கு அல்லது வேறொரு நபரால் உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற பொழுது அது இன்பகரமாக இருக்குமென்றால் அது நிச்சயம் நீங்கள் செய்கின்ற செயல் தர்ம நெறி கொண்டதே, நன்னெறி கொண்டதே என்பதை உள்ளூர ஏற்று உயர்நிலை கொண்டவர்களாக உணர்ந்திருக்க வேண்டும். இதுதான் சரணாகதி. இச்சரணாகதி நிலையை உள்ளுக்குள் ஏற்று கொண்டோர் யாவரும் உயர்வடைவார். சரணடைந்து விடுவென்றால் முழுமையாக விட்டுவிட வேண்டும். எவ்வித சிறு அளவு கலக்கம் கூட மனதில் இருக்கக்கூடாது. யாம் என்றோ செய்தது இன்று வருகின்றது, எனவே இன்று செய்தால் நாளை எமக்கு அது நல்நிலையாக கிட்டும் என்று இன்றிலிருந்தேனும் நீங்கள் நல்நிலைகளை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக பிரபஞ்சம் அது மீண்டும் உங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் எல்லையில்லா அளவிற்கு கொடுக்கும். நீங்கள் அதனை எள்ளி நகையாடவும் முடியாது, அதனை கண்டு ஆனந்தப்படக்கூட உங்களால் முடியாது. காரணம் ஏனென்றால் அந்நிலை மீண்டும் வருகின்ற பொழுது உங்கள் மனம் தெளிவடைந்திருக்கும். அனைத்தும் அன்று செய்தது இன்று செய்கின்றார்கள். இப்பொழுது ஒருவனுக்கு உணவளிக்கின்றீர், அவனுக்கு இன்று உணவில்லை, உணவளிக்கின்றீர். நாளை நீர் பசியாக இருக்கின்ற பொழுது வந்து உணவளிக்கின்றான் என்றால் நீர் என்ன உரைப்பீர்? அன்று அவனுக்கு உணவு கொடுத்தோம், அதனால் இன்று வந்து எமக்கு உணவு தருகின்றான், இல்லை என்றால் தருவானா எமக்கு? அவ்வாறு தானே உரைப்பீர். அவ்வளவுதான். அவ்வாறு அவன் செய்கின்ற நிலையை உணர்ந்த பின்பு யாம் அன்று செய்தோம், இன்று அவன் மீண்டும் எமக்கு கைமாறாக செய்கின்ற நிலையாக இது இருப்பதினால் உமக்கு அந்நிலையின் மீது ஏதேனும் ஆனந்தம் வருமா? அல்லது பிடிப்பு வருமா? பற்று வருமா? எதுவும் வராது. ஏனென்றால் அன்று செய்ததற்கு இன்று திரும்பச் செய்கின்றான் என்றுதானே உமக்கு இருக்கும். அதுதான் நாங்கள் உரைக்கின்ற உயர் ஞானமும் கூட. அனைத்தும் உங்களால் செய்யப்படுகின்றது. எவ்வித ஆனந்தமும் இல்லாது, எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது, இது செய்தால் அது எமக்கு கிடைத்துவிடும் என்ற எவ்வித நிலைகளையும் பாரபட்சம் பார்க்காது நல்நிலைகளாக நீர் செய்ய வேண்டும். செய்கின்ற நிலை மீண்டும் வருகின்ற பொழுது உமக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றால் அது உண்மையான உயர் நன்மை தரக்கூடிய, பிரபஞ்சத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய உயர்நிலை. அந்நிலையை உயர்நிலைதனில் உண்மையாக வைத்து செய்கின்ற பொழுது உயர்வு நிலை மீண்டும் உங்களுக்கு வந்து கிட்டும். ஆனால் அதற்கு சற்று காலம் எடுத்துக்கொள்ளும், அவ்வளவுதான். இந்த கால இடைவெளியை தான் இன்று மக்களால், மனிதர்களால், சித்தனே சீடர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இக்கால இடைவெளி கூட எதற்கென்றால் இவர்கள் முன்பு செய்ததை இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள், அதனை கழிக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இக்கால இடைவெளியே தவிர இன்று செய்தால் மீண்டும் வரும், ஆனால் இன்று செய்ய வேண்டும். உரைக்கின்றார்களே, இன்று விதைத்தால் 6 வருடம் கழித்து கூட சில மரங்களிலிருந்து கனிகள் கிடைக்கும் என்ற நிலைக்காக
ஏன் 60-70 வருடம் கழித்துதான் முதல் குலை கூட ஈணுகின்ற மகாமரங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதற்காக 60 வருடம் கழித்து யாம் அதனை உண்பதா என்று 20 வயதில் அதனை விதைப்பதற்கு அவன் ஐயன் உரைத்தான், நீர் இன்று விதைத்தால் 60 வருடம் கழித்துதானடா அது வரும், உமக்கு 80 வயது இருக்கின்ற பொழுதுதான் அதில் முதல் கனி வரும், எடுத்து உண்பாயா என்றால் ஏன் நீ இதனை விதைக்கின்றாய் என்று அவன் வினவ, அவன் மகனும் அதனை கேட்டுக்கொண்டு, ஓ 60 வருடம் ஆகுமா, அவ்வாறென்றால் யாம் ஏன் இதனை விதைக்க வேண்டும், யாம் பயனடைய மாட்டோம், வேறு எவனோ பயனடைவதற்கு யாம் ஏன் விதைக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். ஆனால் அவனுக்குள் நம்பிக்கை இல்லை. இன்று விதைத்தால் ஒருவேளை யாம் 80 வருடங்கள் வாழ்ந்திருந்தோம் ஆயின் எம்முடைய 80வது அகவையில் யாம் ஒரு கனியேனும் சுவைத்து விடுவோம் அல்லவா என்று அதனை அவன் விதைத்திருந்தால் காலமும் சூழ்நிலையும் சற்று அபரிவிதமாக இருக்க அம்மண் சற்று வளமானதாக இருக்குமாயின் 60 வருடம் அல்ல 20 வருடத்தில் கூட அது குலை ஈணுகின்றதாக மாறியிருக்கும் அம்மகாமரம். அந்நிலை அதுபோல்தான் நீங்கள் இன்று விதைத்தால் அது என்றோ வரும் என்று எண்ண வேண்டாம். உம்முடைய நிலை நன்மையாக இருக்குமாயின், உம்முடைய பக்குவம் உயர் பக்குவமாக இருக்குமாயின் அது இன்று விதைத்தால் நாளை கூட கிடைத்துவிடும், ஏன் விதைத்த மறுநொடி கூட கிடைத்துவிடும். ஒருவன் தம்மிடம் ஒரு சிறு அளவு பானைதனில் பழைய சாதம் அது இருந்தது, பழைய கஞ்சி என்று உரைப்பீரே அது இருந்தது. ஒரு மன்னன் மகா செல்வந்தன் வேடமிட்டு மண்ணுலகில் அலைகின்ற தருணம் அது. அம்மக்களை வேடமிட்டு அங்கங்கு என்ன நடக்கின்றது என்று பார்வையிட வந்தவன். அவனுக்கு பசித்ததென்று ஒரு வீட்டில் சென்று இவ்வாறு பழைய கஞ்சிதனை வைத்திருந்த ஒருவிடன் கேட்கின்றான். அவனுக்கு வேறு உணவு ஏதும் இல்லை. இருந்த பொழுதும் கேட்டவுடன் இவன் அம்மன்னன் வந்திருப்பது மன்னன் என்று கூட அவனுக்கு தெரியாது. மீண்டும் கொடுத்தான். ஆனால் அம்மன்னன் தன்னுடைய அறையில் கட்டி வைத்திருந்தான் பொற்கிளி. அது 1000 பொற்காசுகளை அடக்கிய ஒரு பொற்கிளிதனை தன் அறையில் கட்டி வைத்திருக்கின்றான். அந்நிலையை எவரும் அறியவில்லை. அங்கு உணவளித்த ஏழ்மை நிலைதனில் இருப்பவனும் அறியவில்லை. இவன் உணவினை கொடுத்தான், பசியார உண்டான். மறுகணம் கையில் இருந்த பொற்கிளியை எடுத்து கையில் கொடுத்து விட்டான். யாம் இந்நாட்டின் மன்னன், மக்களை சோதனை செய்ய வந்திருந்தோம், எங்கெங்கோ கேட்டு நின்றோம், எவரும் கொடுக்கவில்லை, நீர் கொடுத்தாய், உமக்கு யாம் கொடுத்து விட்டோம். இந்நிலை அதுபோல்தான் பிரபஞ்சம். எம்மிடம் ஏதுமில்லை, யாம் கொடுத்தால் பிரபஞ்சம் என்ன கொடுக்கும், அது என்றோ கொடுக்குமே, அதற்கு யாம் இன்று செய்ய வேண்டும் என்றல்ல. நீங்கள் இன்று செய்தால் அது இன்றே கூட கிடைத்து விடலாம். உங்கள் விதியும் நல்நிலையும் உயர்நிலையாக இருக்கின்ற பொழுது உங்கள் ஆற்றல் பெரும் நிலையான புண்ணிய நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற பொழுது சிவசபைக்கு அதுதான் உரைக்கின்றோம். சிவசபைக்கு கொடுங்கள். சிவசபை உடனடியாக அம்மன்னன் போல் உங்களுக்கு கொடுத்துவிடும். ஆனால் சிவசபையாலேயே உங்களுக்கு அம்மன்னன் போல் விரைவாக கொடுக்க முடியவில்லை என்றால் உங்கள் கர்ம வினைகளை நீங்கள் கழித்து கொண்டிருக்கின்றீர். அந்நிலை கழிந்த பிற்பாடு உயர்நிலையாய் உன்னத பெருநிலையாய் சபை மீண்டும் கொடுப்பதை எவராலும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு பெரும் நிலையாக சபை கொடுக்கும். ஆனால் அந்நிலைகளையெல்லாம் அடைவதற்கு பொறுமை வேண்டும். சித்தனே ஒருவர் உரைத்தார், எமக்கு எம் வாழ்வில் இன்று வருகின்ற கஷ்டம் அனைத்தும் என்றோ ஏதோ பிறவிதனில் வருகின்ற கஷ்டம் என்று உரைக்கின்றேரே, அதை ஏன் யாம் இப்பொழுது அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு மூடன் கேட்கின்றான். ஆனால் இன்று செய்தால் நாளை உமக்கு நன்மை வரும் என்றால் அப்பொழுதும் அதனை செய்ய மாட்டோம் என்று இருக்கின்றவனை யாம் என்ன உரைக்க முடியும்? சரி, ஏதோ ஜென்மத்தில் செய்ததற்கு இன்று துன்பம் அடைகின்றாய். ஆனால் இன்று செய்தால் அடுத்த ஜென்மத்தில் நீர் இன்பம் அடைவாய் என்றால் அதனை செய்வீரா? அப்பொழுதும் மீண்டும் அக்களிச்செயல்களை தான் செய்து கொண்டிருக்கின்றீர் என்ற நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாத மனமுள்ளவர்களை நாங்கள் என்ன செய்வது? இதனால்தான் சிவசபையில் பெரும்பாலும் அகத்தியன் அமைதியாகவே அமர்ந்து விடுகின்றான். காரணம் ஏதென்றால் அகத்தியன் ஏதேனும் உரைத்தாலும் நிச்சயமாக அதனை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று அவனுக்கு தெரியும். தேவையில்லாது எதற்கு ஆற்றலை வீணடிக்க வேண்டும் என்று அவனும் ஆசி உரைக்கின்றோம் என்று ஏதோ அவர்கள் கேட்ட நிலைக்காக ஒரு வாழ்த்து நிலை ஆசிகளை வழங்கி செல்கின்றான். சிவசபையில் உண்மையாக உரையுங்கள். நீங்கள் எது உரைத்தாலும் அதனை நிச்சயமாக அவ்வாறே செய்துவிடுவோம் என்று உரைத்து நில் பார்ப்போம். சிவசபையில் உரைக்காத அதிசய நிலைகள் உண்டா? ஒரு நூலிலிருந்து மழலை நிலையாக எடுத்துரைக்கின்ற இந்நிலைக்கு பெரும் மாமன்ன முடிநிலையில் இருக்கின்ற
பெரும் நிலை கொண்ட ஒரு சபைக்கு வராத பல மாந்தர்கள், பெரும் அறிவார்ந்த மாந்தர்கள் எல்லாம் இவ்வுரையில் மண்டியிட்டு நிற்கின்றார்கள் என்றால், சிவசபைக்கு வந்திருக்கின்ற உங்களுக்கு பெருமகா இறைவடிவு நூல்களிலிருந்து நீங்கள் கேட்டால் கொடுக்காத நிலை எங்களிடம் இருக்குமா? கொடுப்போம். ஆனால் அதனை பெறுவதற்கும் அதனை செய்வதற்கும் உங்களுக்கு தகுதி இருக்கின்றது என்பதை நிரூபித்து காட்டு. ஆனால் அதனை நிரூபிப்பது எவ்வாறு? நான் உரைப்பது போல் சரணாகதி நிலைதனை நீங்கள் உள்ளுக்குள் கொண்டிருக்க வேண்டும். இன்று செய்தால் என்றோ ஒரு நாள் அதற்கு பலன் கிட்டலாம். ஆனால் பலன் கிட்டாமல் கூட இருக்கின்றவாறு நீங்கள் அதனை நினைத்து கொண்டு அச்செயல்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் அம்மன்னன் யாம் உரைத்தது போல் அவ்வேளை மன்னன் வேடமிட்டு வந்தவனுக்கு உணவுதனை கொடுத்தான். அவன் கையிலிருந்த பொற்கிளியை கொடுத்து விட்டான். ஆனால் இதே அவன் மன்னனாகவே இருந்து கையில் பொற்கிளிகளெல்லாம் இருந்து இங்கு வந்து இவ்வேளையிடம் அப்பசிக்கு அவ்வுணவுதனை உண்டுவிட்டு அவன் ஏதோ எம் பசி ஆறிவிட்டது என்று சென்று விட்டால் அங்கு என்ன நடந்திருக்கும்? அப்பொழுதென்றால் அங்கு அவ்வேளை நிலைதனில் அமர்ந்திருந்தவன் தமக்கிருந்த உணவுதனை இவனுக்கு கொடுத்ததில் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாதது கொடுக்கின்ற பொழுதுதான் பிரபஞ்சம் மீண்டும் தரலாம், தராமலும் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் தரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வழிதனில் அல்ல, அது ஏதோ ஒரு எதிர்பாராத வழிதனில் உங்களுக்கு கொடுத்து நிற்கும். அந்நிலைதான் உண்மையான உங்களுக்கு வரவேண்டிய நிலை. உங்களுடைய கர்ம வினைகளின்பால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலை. அது நிச்சயம் கிடைத்தாகும். அது எத்தனை காலங்கள் ஆனாலும், எத்தனை நேரங்கள் ஆனாலும், எத்தனை மாந்தர்களை தாண்டி நீங்கள் அதனை அடைய வேண்டிய நிலை இருக்குமாயினும் நிச்சயமாக அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு பெண் ஒரு ஆண் தங்களுக்கு வரன் வேண்டும் என்று தேடிக்கொண்டு அலைந்தார்கள். இருவரும் வெவ்வேறு திசைகளில் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இவள் ஒருவனை காண்கின்றால் இவன்தான் தமக்கு வரனாக வரப்போகின்றானோ என்று அவன் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருக்க, வேறொருவன் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றான். உண்மையாக இவளுக்கு வரனாக வரவேண்டிய ஒருவன் பிரபஞ்சத்தில் வேறொரு எல்லைதனில் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றான். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இவள் இங்கு வேறொருவனை நினைத்து அவன்தான் நமக்கு வரனாக வரப்போகின்றான் என்று எண்ணி அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது பிரபஞ்சம் சூழ்ச்சி செய்கின்றது என்று நினைத்து கொண்டாள். யாம் இவனை அல்லவா நினைத்தோம், இவன் நம்மிடம் இன்று எவ்வித அன்பும் பாராட்டும் செய்யவில்லையே, இவன் தம்மை கைவிட்டு விடுவானோ என்று நினைத்து கொண்டிருக்க, நிச்சயம் அவன் கைவிட்டு தான் விடப்போகின்றான். காரணம் என்னவென்றால் பிரபஞ்சம் அவளுக்குள் உணர்த்துகின்றது, இது ஏதோ ஒரு நிலையினால் எமக்குள் வந்த மாற்று வேற்று நிலை என்பதை அவள் உணர்ந்து நிற்கின்றாள். அந்நொடியில் அது அவன் மீது சந்தேகத்தையும் சலனத்தையும் ஏற்படுத்தும். உண்மையான சலன சஞ்சல இல்லாத ஒரு நிலைதனில் யாவருக்கும் உயர்நிலை கிட்டும் என்ற நிலைதனை அவ்வுயர் ஞானமெல்லாம் அந்நொடியில் அவள் மனதில் எழத் தொடங்குகின்ற பொழுது அவள் செய்த பூர்வ ஜென்ம கர்மவனைகள் எல்லாம் அவளை வந்து காத்து நிற்கும். இதனை போல் இவர்களோடு உண்மையாக இணைய வேண்டிய ஒருவன் அங்கு தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தானே, அவன் காலம் வருவதற்கு சற்று காலம் இருப்பதினால், அவன் இவள் கால் தேடி வந்து நிற்பதற்கு சற்று காலம் இருப்பதினால் அவன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றான். காலம் வருகின்ற பொழுது இருவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து உயர்நிலை இகலோக வாழ்வுதனை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்ற நிலைதனை இருவரும் உணராது இருவரும் வெவ்வேறு திசைகளில் சென்று கொண்டிருக்க, இவள் வேறொரு நிலைதனில் சென்று வேறொருவன் தான் தமக்கு என்று நினைத்து கொண்டிருக்க, இந்நிலையெல்லாம் மூட நிலை என்று தற்சமயம் உள்ளுக்குள் ஒரு சிறு சலநிலை வந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக அது உண்மை என்று அவள் உணர்கின்ற பொழுது அதற்கு ஏற்றாற்போல் அம்மாற்று நிலை கொண்ட மாந்தன் அவர்களை விட்டு விலகி விடுகின்றான். இதுவே பிரபஞ்சம் இன்று பலமுறை பலருக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. இந்நிலையின்பால் தான் சிவசபையில் உரைக்கின்றோம், உயர்நிலையாய் உரைக்கின்றோம். எவருக்கு எது கிட்டுமோ அது எக்காலத்திலும் கிட்டிவிடும். அது எங்கும் எச்சூழ்நிலைகளுக்குள் அமர்ந்த பொழுதும் கிட்டிவிடும். தேவையில்லாது தம்முடைய வினை நிலைகளினால் தாம் ஒவ்வொரு நிலைகளின் மீதும் ஆசை கொண்டு அவா கொண்டு அங்கும் இங்கும் சென்று அலைந்து தவறான முடிவுகளை எவரும் எடுத்து கொண்டு அலைந்துவிட வேண்டாம் என்பதையே யாம் உரைக்க வந்தோம் சித்தா. இதற்கு ஏன் இன்னும் எம்மால் பல உதாரண நிலைகளை உரைக்க முடியும்.
ஏனென்றால் சரணாகதி என்பது நீங்கள் எதனை கொடுக்கின்றீரோ அதனை தான் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கும் பிரபஞ்சம் என்பதை உணர்ந்து இப்பிரபஞ்சத்திற்கு நீங்கள் உங்களுக்கு செய்கின்ற செயல், பிரபஞ்சம் மீண்டும் உங்களுக்கு செய்கின்ற செயல் உங்களுக்கு துன்பம் வராத இன்ப நிலைகளை தருமாயின் அதுபோன்று இருப்பதே உண்மையான சரணாகதி. அதையே சிவசபைக்கு செய்யுங்கள். இதுபோன்று பிரபஞ்ச நிலைதனில் நீங்கள் எதனை செய்தீரோ அதுவே உங்களுக்கு மீண்டும் வந்து கிட்டும். ஆனால் அது எவ்வாறு, எப்படி, எங்கிருந்து என்பதை சிவசபையினால் சித்தர்களால் உரைக்க முடியும். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இருக்கின்றதா என்பதை மட்டும் உரைத்து செல்லுங்கள். ஏனென்றால் சிவசபைக்கு வந்திருக்கின்றார்கள், பல காலம் அமர்ந்திருக்கின்றார்கள், பல பணிகளை செய்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதும் தங்கள் வாழ்வில் உயர்வு வரவில்லை என்றால் அவ்வுயர்வு என்று வரும் என்று நூல்களிலிருந்து எங்களால் உரைக்க முடியும். ஆனால் உரைத்தால் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கின்றதா? சிலருக்கு உரைக்கின்றார்கள் 6 மாதத்தில் நடந்துவிடும், 5 மாதத்தில் நடந்துவிடும், 1 மண்டலத்தில் நடந்துவிடும், 2 வாரங்களில் நடந்துவிடும் என்றெல்லாம் உரைக்கின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் எவ்வாறு சிலருக்கு காலம் குறைவாகவும் சிலருக்கு காலம் அதிகமாகவும் சிலருக்கு வந்த நொடிதனில் நடந்து விடுகின்றது. இவையெல்லாம் ஏதென்றால் இவர்கள் அதனையெல்லாம் இங்கு வந்து பெற வேண்டும். இவர்களெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் சிவசபையினுடைய சிவமகா வாழை சித்தனுக்கு ஏதோ ஒரு நிலைதனில் உதவி செய்திருப்பார்கள். அதனை இன்று சித்தனை நாடிய நிலைதனில் சித்தனுக்கே தெரியாது ஏன் இது அவர்களுக்கு நடக்கின்றதென்று. ஏனென்றால் சித்தனுக்கு ஏதோ ஒரு காலத்தில் செய்ததற்கு இன்று அவனை நாடி வந்திருக்கின்றார்கள். அவனை நாடி வந்தவுடன் அவன் அதனை கொடுத்து விட்டான். எவ்வாறு கண்ணப்பனுக்கு உயர்நிலையான முக்தி நிலை என்பது கண்ணப்பனுடைய அவதார நிலைதனில்தான் அவனுக்கு நிகழ்ந்தது. ஆனால் அதற்கு முன்பு அவன் பரந்தாமனோடு இருந்த பார்த்தனாக வல்லவா இருந்தான். அங்கிருந்து அர்ஜுனனாக இருந்தான். அவ்வாறு அர்ஜுனனாக இருக்கின்ற பொழுது கிடைக்காத முக்தி எவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணன் கீதையை உரைக்கின்றான், அது அர்ஜுனனுக்கு மட்டுமே உரைக்கின்றான். ஆனால் அக்கீதையை படித்த பலர் இன்று முக்தி அடைந்து விட்டார்கள். ஆனால் கீதையை எவனுக்காக உரைத்தானோ அவன் கூட அப்பிறவிதனில் முக்தியடைய முடியவில்லையே. அந்நிலை அதுபோல்தான் பிரபஞ்சத்தில் நேற்று செய்கின்ற சில செயல்கள் உங்களுக்கு இன்று பயனளிக்காது இருக்கலாம். ஆனால் என்றோ ஒரு நாள் அது திருப்பி செய்யும். ஆனால் அது நீங்கள் நல்நிலைகளை செய்தால் நல்நிலைகளை உங்களுக்கு திரும்பச் செய்யும். தீநிலைகள் பிறருக்கு துன்பம் விளைவிக்கின்ற நிலையாக இருப்பின் அது மீண்டும் துன்பத்தையே விளைவித்து நிற்கும். பிரபஞ்சத்தில் நீங்கள் எதனை தேடிக்கொண்டு எதனை நினைத்து அலைந்து கொண்டிருக்கின்றீரோ அது நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு தருவதற்காக, அது உங்களை தேடி வருவதற்காக நீங்கள் செய்கின்ற செயல். எவ்வாறு சிவமகா வாழை சித்தன் ஆதிகைலாய சிவசூட்சமனுள் இருக்கின்றதென்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அகத்தியன் உரைத்த நிலைதனில் பயணித்தால் ஏதோ ஒன்று நடக்கும். அந்த நிலைதனை உள்ளுக்குள் கொண்டு அவன் எவ்வித தன்னுடைய அந்தர ஆன்மா எவ்வித நிலைகளையும் உள்ளுக்குள் வைத்து கொள்ளாது முழு சரணாகதியோடு அகத்தியன் மீது நம்பிக்கையோடு செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு வாழை சித்தனுக்கு தெரியும் இதற்கு பலன் கிடைக்கின்றதோ கிடைக்கவில்லையோ, ஆனால் ஏதோ ஒன்று நடக்கும், செய்து பார்ப்போம் என்று செய்தான். இன்று பொக்கிஷமாக அவனை வாழ்த்த ஆயிரக்கணக்கான நூல்களை அவன் விதைத்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொன்றும் வருகின்ற பொழுது ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அற்புத பெரும் வடிவு கொண்ட வனம்தான் இப்பூவுலகில் நிறைந்திருக்கும் ஞான வனம், அருள் சக்தி வனம், பல சக்திமார்களையெல்லாம் தாங்கிய தேவ வனமாக இப்பூவுலகை மாற்றுகின்ற அதுவும் அரும் நிலை கொண்ட தோட்டக்காரனாக, தேவநிலை கொண்ட தேவ தோட்டக்காரனாக இன்று சிவமகா வாழை சித்தன் மாறிக்கொண்டிருக்கின்றான். அதனை பலர் கண்டு கொண்டிருக்கின்றீர். இவ்வாறு இருக்கின்ற நிலையினால் இன்று செய்தால் என்று வரும் என்று நினைக்க வேண்டாம். இன்று செய்தால் என்று கூட வரலாம். ஆனால் சில நேரங்களில் இன்று செய்தால் மறுபிறவியில் கூட வரலாம். சில நேரங்களில் இன்று செய்கின்ற செயலுக்கு மறுபிறவியே இல்லாத அளவிற்கு பெரும் புண்ணியத்தை கூட நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே செய்கின்ற செயலை திருந்த செய்ய வேண்டும். அது திரும்ப வருகின்ற பொழுது உங்களுக்கு நன்னிலைகளை பயக்குவதாக அமைய வேண்டும். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது செய்ய வேண்டும். பிரபஞ்சத்தில் நீங்கள் அவ்வப்பொழுது எடுக்கின்ற தவறான முடிவுகள் கூட நீங்கள் என்றோ ஒரு நாள் செய்த தவறான நிலைக்கு வந்த தவறான முடிவே.
பிரபஞ்சம் ஏதேனும் உங்களை வேண்டுமென்று தவறான முடிவுகளை எடுக்க வைக்கவில்லை. நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கின்றீர் என்றால் அதற்கு காரணம் என்பது நிச்சயமாக உரைக்கின்றோம். நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் தவறான முடிவுகளை பிறர் எடுக்கின்றவாறு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பீர். எனவே அதே சூழ்நிலையில் இன்று அமர்ந்து நீங்கள் அந்நிலைதனில் தவறான முடிவுகளை எடுத்து தவறான துன்ப நிலைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றீர். எனவே நடக்கின்ற துன்ப நிலைக்கெல்லாம் எவரோ காரணம் என்று நினைக்க வேண்டாம். அதற்கு காரணம் நீதான் என்பதை உள்ளூர ஏற்று மனம் அமைதி அடைகின்ற பொழுது அக்கர்மவனை முடிந்து விட்டதடா. நிச்சயம் உரைக்கின்றோம். யாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்ற துன்பத்திற்கு காரணம் யாம் தான் என்பதை ஒரு கணத்தில் ஒருவன் உணர்ந்து விட்டால் நிச்சயம் உரைக்கின்றோம் அவன் கர்மவனை முடிந்து விட்டது. அவ்வாறு வருகின்ற நிலைதனில் வருகின்ற துன்ப நிலையை அவன் எவ்வித கலக்கமுமின்றி எதிர்கொண்டிருப்பானே, அந்நிலைதனில் அவனுக்கு எவர் துன்பம் மீண்டும் கொடுத்து விட முடியும்? எவர்தான் அவன் அடைகின்ற துன்பத்திற்கு காரணம் அவன்தான் என்பதை அவன் உணர்ந்த பின்பு அவனுக்கு எவர் பெரும் துன்பத்தை கொடுத்து விட முடியும்? நிச்சயமாக எவராலும் கொடுக்க முடியாது. அப்பொழுது அவன் ஞானவானாக மாறிவிட்டான். பிரபஞ்சம் அவனுக்கு எவ்வித புண்ணியங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றானோ அதெல்லாம் எவ்வாறு கொடுக்க வேண்டுமோ அதனை அது பட்டியலிட்டு வைத்து விட்டது. காலம் வருகின்ற பொழுது கொடுத்துவிடும். ஆனால் இன்று இவன் அடைந்த உயர் ஞானம், சரணடைந்த நிலையில் வந்த உயர் ஞானம் அனைத்தும் எம்மால் தான் எமக்கு நடக்கின்றது. யாம் செய்த தீய கர்மவினைகளே எமக்கு தீவையாகவும் வருகின்றது. யாம் செய்த நல் கர்மவினைகளை யாம் நன்மையாகவும் வந்து சேர்கின்றது. அவ்வாறு எம் வாழ்வில் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் காரணம் யாமென்று உரைத்தாலும் அதற்கு முழு நிலை காரணமாக அது பிறருடைய நிலையிலிருந்து எடுப்பதற்கு உந்துவிக்கப்பட்டாலும் கூட முழு நிலை காரணம் நீங்களாக இருக்கின்ற நிலையை உள்ளூர ஏற்று சரணாகதி என்று யாம் உரைத்த நிலையில் இருக்கின்ற பல நிலைகளை வைத்து உங்களுக்கு உரைத்திருக்கின்றோம். என் நிலையையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் யாம் இத்தனை நிலைகளை வைத்து உரைத்தோம். ஏனென்றால் பின்பு ஏதோ ஒரு நிலைதனில் இது அவ்வாறு இல்லை இவ்வாறு என்று வாதமிட்டு வந்துவிடக்கூடாது என்ற நிலைக்காக. பிரபஞ்சத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு செயலும் காரண காரியமின்றி நடக்கவில்லை என்பதை உணர்ந்தோர் பலர் இருக்கின்றீர். ஆனால் அதனை ஏற்றோர் சொற்பமாகத்தான் இருக்கின்றீர். சொல்லில் இருக்க வேண்டாம், உள் சிந்தனையில் இருந்தால் போதும். சிந்தனையில் இருப்பது செயலில் இருந்தால் போதும். அற்புதமான செல்வ நிலை கொண்ட அற்புத வாழ்வது யாவருக்கும் கிட்டியிருக்கும். அந்நிலையை கொடுப்பது இன்று செல்வ பூபதியாய் இம்மண்ணுலகதனில் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற முடிசூடா மன்னனாக, ஆனால் முடிசூடியவனை மன்னனாக கொண்டிருக்கின்ற அருமுகனின் அருள் ஆற்றலை இணைந்தார்போல் பெற்றிருக்கின்ற வாழை சித்தன் என்று உரைக்கின்றோம். வாழை சித்தனுக்கு முடி இன்னும் சூடப்படவில்லை சித்தா. ஏனென்றால் முடியை அருமுகன் சூடிக்கொண்டிருக்கின்றான். அவனே இக்கலியுகத்திற்கான அதிபதி என்றிருக்க இன்று அவனையும் நீர் உமக்குள் வைத்திருக்கின்றதினால் அவனுக்கு சூடிய அம்முடி உமக்கு சூடாத நிலைதனிலும் உமக்கு சூடப்பட்ட முடியாக மாறி நிற்கின்றது. என்னையினால் அற்புதம் அதிசயம் உம்மால் இம்மண்ணுலகதனில் அருமுகன் ஓர் மன்னனாக இருந்தால் என்ன நிகழ்த்துவானோ இம்மண்ணுலகில் அதனையெல்லாம் வழியில் வடிவில் உம்முடைய நிலை கொண்ட உம்முடைய சீடர்கள் மூலமாக நீர் செய்து காட்டப் போகின்றீர். அந்நிலைக்கு உயர் ஆசிகளையும் உயர் வரத்தையும் உயர் நல்நிலையாய் சபை உயர்ந்து நிற்கின்ற நிலைக்கான ஓர் மாற்றல் மிக்க ஒரு ஆசிகளையும் வரத்தையும் யாம் வளர்ந்து நிற்கின்றோம் சித்தா. சக்தியை வழங்கி இருக்கின்றோம். அதனை தான் யாம் உரைக்க வந்தோம். அவ்வாறு கொடுக்கின்ற நிலையினால் அற்புதமான சிவசபையினுடைய உயர்நிலை இவ்வு உலகமெல்லாம் எக்காலத்திலும் அதன் உயர்வு குன்றாதவாறு உயர்ந்து கொண்டே இருக்கும் சித்தா. வேறு ஏதேனும் வினவ வேண்டுமென்றால் நீர் சூட்சமத்தில் வினவலாம். யாம் சூட்சமமாய் உமக்கு பதிலளிக்கின்றோம் சித்தனே. இங்கிருந்து உம்மிடம் வினவ முடியுமா என்றால் நிச்சயமாக வினவ முடியும்தான். ஆனால் காலம் வெகு காலம் ஆகின்றது என்ற நிலைதனை அறிந்திருக்கின்றோம். இருந்த பொழுதும் உமக்குள் எம்மிடம் என்ன வேண்டும் என்று கேள். உலக நாயகியே, தேவி பட்டணத்திலிருந்து அமர்ந்து அரசாட்சி செய்கின்றவளே, என்ன வேண்டுமென்று எம்மிடம் நீர் வினவினால் நிச்சயமாக அன்னொடியே யாம் உமக்கு கொடுத்து நிற்போம் சித்தா. அகமாறும் சபையின் பயணம் அது தொடங்கி நிற்க அது தொடங்கிய பயணம்
தொடர்ந்து இருக்கின்ற அருளாசிகளை வழங்கி அகமாற வாழ்த்து நிலைதனில் பெரும் நிலை கொண்ட உபதேசங்களை சீடர்களுக்காக உரைத்திருக்கின்றோம். அவர்கள் இதனையெல்லாம் ஏற்று நிற்கின்ற பொழுது நிச்சயமாக கீதையை ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து பெற்ற அர்ஜுனன் போல் நிச்சயமாக இப்பிறவியில் அல்ல எப்பிறவியிலாவது அவர்களுக்கு முக்தி கிட்டுவிடும். ஆனால் உண்மையாக ஏற்று நின்றால் இப்பிறவியிலே கிடைத்துவிடும், இன்னொடியே முக்தி கிடைத்துவிடும், ஞானம் கிடைத்துவிடும். எனவேதான் உரைக்கின்றோம், ஆதி இறைநூலின் அற்புதமான உரைகளை கேட்டு அவ்வழியில் நடக்க பழகிக்கொண்டால் அவனுக்கு எவ்வித கர்ம வினைகளும் ஒன்றும் செய்யாது. வருகின்ற கர்ம வினைகளுக்கெல்லாம் தாம் தான் காரணம் என்று ஒருவன் அறிகின்ற பொழுது அனைத்தும் நல்நிலைகளாக செய்ய தொடங்கி விடுவான். மீண்டும் வருகின்றது நல்நிலையாக இருக்கும் என்ற நிலையை உணர்கின்ற பொழுது அவனுக்கு என்ன நகர்ந்துவிடும்? இழிநிலை. எனவே உயர்நிலையாக யாவரும் இன்றிலிருந்தாவது வாழத் தொடங்குங்கள். வாழத் தொடங்கிய இக்காலத்திலே கூட மீண்டும் உங்களுக்கு செல்வத்தை, உயர்நிலையை இப்பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தொடங்கிவிடும். ஆனால் அது மீண்டும் உடனடியாக வரவில்லை என்றால் சிறிது காலம் கழித்து வரலாம் என்ற நிலையை உள்ளுக்குள் வைத்து எதிர்பார்ப்பற்ற நிலைதனில் உயர்நிலைகளை செய்கின்ற பொழுது தெய்வங்கள் கூட எதிர்க்க முடியாத உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களாக மாறி நிற்க முடியும் என்ற சூட்சமத்தை உரைத்து அவரவர் உயர்நிலைகளை செய்து உயருங்கள் என்ற உயர்நிலையை உரைத்து யாம் அமர்கின்றோம். சித்தனே, உம்மையும் வாழ்த்தி எம்மை அகமாற வந்து அமர வைத்ததற்கு உமக்கு மகிஷாசுர மர்தினியின் அருள்வடிவ நிலைதனிலிருந்து ஆசி வழங்கி அமர்கின்றோம் சித்தனே. ஓம் கணேசாய நமக. ஓம் சிவமகா வாழ சித்தத்தோடு.